ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நான் வியட்நாமில் எனக்காக ஒரு சில மினிமலிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு குயிக்காக உங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி காட்டிடுறேன். அந்த அறையில் தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. She was in a psychic vibration. வியட்நாமில் ஹனாயில் வந்துட்டு ஒரு நைட் மார்க்கெட் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச், ஈவன் சீப்பராகவே ரொம்ப ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா கிடச்சிது. ஸோ நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹியரிங்ஸ்லாம் நான் நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ இது நம்ம ஏரியாலேயே கிடைக்கும் டி நகர் போனாலே. பட் வந்து அங்கே வாங்கிட்டு வரது எனக்கு ஒரு மெமரியாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில யூனிக் ப்ராடக்ட்ஸாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. அந்த 4 பீஸ் வந்து 1 lakh இது. ஸோ இந்த ஹியரிங் வாங்கியிருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப லைக் பிளிங்கியாக எனக்கு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சீன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கா? ஸோ இந்த ஹியரிங் வாங்கியிருந்தேன். அண்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு கோலினா ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த கோலி வேணும் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி இந்த மாதிரி இயரிங்ஸ் நான் வியர் பண்ண மாட்டேன் யூஸ்வலாக. எனக்கு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் லாங் இயரிங்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வாங்குவேன். பட் அவன் வந்து இது வேணும்னு அடம் பிடிச்சதுனால அந்த 4 பீசஸில் இது ஒரு ஒன் ஆஃப் த பீசஸாக நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். அண்ட் ஒரு பீஸ் எங்கே போச்சுன்னே தெரியல, மிஸ் ஆகிடுச்சு ட்ராவலிங்கில். ஸோ இதுதான் வந்து எனக்காக நான் வாங்கிட்ட ஹியரிங்ஸ் ஐட்டம்ஸ். அண்ட் இந்த செயினை வந்து நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம், லைக் நார்மலாக இப்படி வியர் பண்ணலாம். அட் த சேம் டைம் இதை வந்துட்டு ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி இப்படி ஒட்டிக்கும். அண்ட் இப்படியும் வியர் பண்ணலாம். இது வந்துட்டு மீஷோலேயே 300 rupeesல தான் இருந்துச்சு. பட் நான் அங்கே போய் இது 300 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் வியட்நாம் கரன்சியில் இந்த ஒரு செயினோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ 1 lakhக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட். இது ரொம்ப நாளாகவே நான் இந்தியாவில் லைக் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து அடிக்கடிக்கு என்னோடய ஃபீட்ஸில் காட்டிகிட்டே இருக்கும். கரெக்டாக நான் அங்கே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதில் எல்வின்னு போட்டிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக லைக் கிளாஸாக இருக்க மாதிரி. இது ஒரு மேக்னெட் டைப் பிரேஸ்லெட். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த கலரில் வாங்கியிருக்கேன். லைக் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து 400. அண்ட் அது அஃபோர்டபுள் தான். பிகாஸ் இங்கே வந்துட்டு இது ஒரு 500 above போயிட்டுருக்கு இந்த பிரேஸ்லெட்டை. எனக்கு தெரிஞ்சு நான் ஏமாந்துட்டேனா இல்லை வந்து லைக் அஃபோர்டபுளாக வாங்கியிருக்கேனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வியட்நாமில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஃபேமஸ். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி உடன் கோம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. லைக் நம்ம வந்து ஸ்கேல்பில் வந்து உடன் கோம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நான் ஆர்டிகல்ஸில் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த உடன் கோம் வந்து எனக்காக